Taste the Daily. தென்காசி மாவட்டத்தில் 3 மாத ஊதியம் நிலுவையில் உள்ளதால் வனத்துறை ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தென்காசி மாவட்ட வனத்துறை அலுவலகமானது துறை ரீதியான மாவட்டமாக பிரிக்கப்பட்டதாக அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் சம்பளம் வழங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோட் என்கிற எண்ணானது மாவட்ட கருவூலத்திற்கு இதுவரை வழங்கப்படாததால் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசு பணியாளர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்க முடியாத அளவுக்கு நிர்வாகத்தில் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாசத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற 3 பெண்களை காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனகம்மாசத்திரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சிவாஜி என்பவர் செல்போனில் தகாத முறையில் மெசேஜ் அனுப்பியதாக தெரிகிறது. இதுகுறித்து புகார் அளிக்க அப்பெண் தன்னுடன் வசிக்கும் 2 பெண்களை அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் கனகம்மாசத்திரம் காவல் நிலைய போலீசார் புகாரை ஏற்க மறுத்ததுடன் 3 பெண்களையும் கடுமையாக தாக்கியுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். என் தங்கச்சிக்கு சிவாஜின்றவங்க ஒருத்தர் வந்து அசிங்கமாக ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட போனோம். ஒய்ஃப் கிட்ட போனதுக்கு எங்களை தங்கச்சி கூட இருந்தாங்க. தங்கச்சி அடித்து 5 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அவங்கள அடித்து வந்து கீழே தள்ளிட்டாங்க. அது கேட்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே ராமன்ற ஒருத்தவர் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை அடித்து வெளியே தள்ளிட்டாரு. எனக்கு கழுத்தில் வலி, என் தங்கச்சி வந்து தலையில் அடித்து தலையில் தங்கச்சிக்கும் வலி. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எந்த நடவடிக்கையும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக அதிமுக நிர்வாகி மீது கல்குவாரி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளியம்மாளின் கணவர் முத்து பாலகிருஷ்ணன் கொல்லம்பரம்பு அதிமுக கிளை செயலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சந்திரகிரி அருகே 2 சக்கர வாகனத்தில் அவர் சென்று கொண்டிருந்த போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவினர் கல்குவாரி லாரியை ஏற்றி படுகொலை செய்துள்ளனர். கொலை வழக்கில் பஞ்சாயத்து தலைவர் கருணாகரனை கைது செய்ய கோரி முத்து பாலகிருஷ்ணனின் உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக மக்களின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரை ஆளும் கட்சியினர் திட்டம் போட்டு படுகொலை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ வந்து கொண்டுட்டாங்க, ஒரு உயிர் போச்சு. இதனால அந்த அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் வைக்கணும். இதுக்கு ஏதாட்டும் ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்காண்டி. போலீஸில் வந்து வந்தாங்க, உடனே ஜிஹெச் கூட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணால் தான் நாங்கள் கூட்டு போவோம் அப்படின்னு சொன்னோம். அதை தட்டி அங்கே தான் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லா போலீஸ் வந்தாங்க. திரும்ப அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண சொன்னோடனே அவங்க வந்து இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க. எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கணும், இல்லாட்டினா ஏதாட்டும் ஒன்று நடக்கணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் வந்து வாங்க, இல்லாட்டினா வாங்க.